வணக்கம். என் பெயர் வந்து திருச்சி சாதனா. நான் நங்கவர கிராமத்துல வந்து வந்திருக்கேன் நானு. இப்ப நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்குரிய எஸ்பி ஐயா அவர்கள தான் பார்க்க வந்திருக்கேன். சில காலமாவே வந்து சில நாட்களாவே வந்து என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய பெண் குழந்தைகளையும் எங்க மாமாவையும் அவதூறு பரப்புறதும், ஆபாச பேச்சும், ஒரு கெட்ட வார்த்தைகளாலையும் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை சார்ந்த சிக்கந்தர் ஷா அண்ட் சூர்யா என்கிற சுப்புலட்சுமி இவங்க தாங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க குடும்பத்தை இருக்கு. என்னுடைய 2 பெண் குழந்தைகளுமே வந்து ஓவரா ஆபாச பேச்சாலையும், அந்த 11th படிக்கிற என்னோட சின்ன பொண்ணு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி, இது மாதிரி வந்து ரொம்ப வார்த்தைகளால யாரும் காதால வந்து கேட்க முடியாத அளவுக்கு கொச்சையா வந்து பப்ளிக் மீடியால வந்து என்னுடைய குழந்தைகள் இருவரையும், என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகிய என்னுடைய மாமா அவர்களையும் வந்து ரொம்ப கேவலமாக, சிக்கேந்தரும் சூர்யாவும் வந்து தொடர்ந்து வந்து மீடியாவில் லைவ்ல வந்து அவதூறு வந்து பரப்பிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து மன உளைச்சல் தாங்க முடியல. பட் என்னால என்ன பண்றேன்னு தெரியல. அதனாலதான் நான் வந்து ஐயா எஸ்பி ஐயா அவர்களுக்கு வந்து நான் வந்து பெட்டிஷன் கொடுத்து கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் நானு. இதை தொடர்ந்து எஸ்பி ஐயா வந்து இதை தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு நான் மிக மிக தாழ்மையுடன் நான் வந்து கேட்கிறேன். பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் என்னுடைய குழந்தைகளை அவதூறு பேச்சு, அசிங்கமான பேச்சு, ஆபாச பேச்சு, இது எத்தனையும் எனது குடும்பத்தாரையும், என்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் நான் முக்கிய என் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை என்னாகும்? இதற்கு தீர்வு எங்க அண்ணன் தம்பிகள் மாதிரி இருக்க இந்த மீடியா பர்சன் மட்டும்தான். நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க தான் வந்து என்னுடைய முடிவுக்கு ஒரு காரணமா நீங்க தான் நிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என்னன்னா, அவளுக்கு என்ன தைரியம்னா, நான் 4 வக்கீலுக்கு பணம் கொடுக்கறேன், எனக்கு தெரிஞ்ச எஸ்பி, டிஎஸ்பி, போலீஸ், லோக்கல் போலீஸ் எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்கறேன், எல்லாத்தையும் எனக்கு தெரியும், எவ்வளவு யார் ஆஃப் பண்ண முடியுமோ அவ்வளவு நான் வந்து ஆஃப் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி, யாரா இருந்தாலும் வர சொல்லு, வந்து பண்ண சொல்லு, பாத்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வந்து மிரட்டுறது. அப்புறம் வீட்டுல வந்து உன்னை தூக்கிட்டு வார்த்தையில அகராதியிலே வராது. இந்த 2 பேருமே வந்து என்னைய மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க. இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் வந்து சூசைட் பண்றதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. என்னுடைய முடிவு இதுதான். 36 முழுவதும் நாங்க ஏதாவது வந்து பண்ணிக்குவோம். இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுனால என்னுடைய பெண் குழந்தைகளை பேசியதால் என் பெண் குழந்தைகளின் வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அசிங்கப்படுத்துறாங்க. என்னுடைய 2 பெண்